அம்மான்னு கூப்பிட்டவங்களே அப்பாவை வந்து புறக்கணிச்சா என்னாகும்? இது வந்து நாடகமா இல்ல உண்மையா? கோமதி மேல அரசிக்கு வந்தா சந்தேகம். அது மாரி ஒரு பக்கம் வந்து காதல் வந்து மலருது. இன்னொரு பக்கம் வந்து குடும்பமே வந்து உடையுது. இனி பேசவே மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எல்லாரையுமே அதிர வைக்குது. உடம்பு சரியில்லைன்னு நடிக்கிற அம்மா அந்த நாடகத்தை வந்து முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா? கதிர்ராஜி மேரேஜ் வந்து கோமதி செஞ்சு வச்ச உண்மை தெரிஞ்சதிலிருந்து பாண்டியன் வந்து ரொம்ப அப்செட்ல வந்து இருக்காரு. இனிமே பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷாக் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் பாண்டியன் வந்து சமாதானம் செய்ய கோமதி பல வழியில வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்றாங்க? செந்தில் மீனாக்குள்ள என்ன பிரச்சனை? கதிர்ராஜி ரொமான்ஸ் எந்த லெவலுக்கு போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடோட மையமே பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள உடைஞ்ச நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை வந்து உடைச்சது கோமதி செஞ்ச ஒரு தப்புனால தான். கதிர்ராஜி மேரேஜ் வந்து கோமதி மறைச்சு வச்ச உண்மை வெளியில வந்து அந்த நிமிஷத்துல இருந்தே பாண்டியனோட மனசு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கோவம், ஏமாற்றம் அது மட்டும் தான் வந்து இருக்கு. பாண்டியனுக்கு வந்து கோமதி மேல வந்தது பார்த்தீங்கன்னா, சின்ன கோவம் எல்லாம் இல்ல. என்ன இவ்வளவு நாள் வந்து ஏமாத்திட்டாலே அப்படின்னு வந்து தோணணும். அந்த ஒரு ஆழமான வழி தான் வந்து அது. அதனால தான் பாண்டியன் வந்து இப்படி சொல்றாரு. இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த ஒரு வரி கோமதி மட்டும் இல்ல, அந்த வீட்டையே வந்து உழுக்குது. இந்த ஹெவி ஃபேமிலி டென்ஷனுக்கு நடுவுல கதிர்ராஜி ட்ராக் மட்டும் கொஞ்சம் நிம்மதியா வந்து இருக்காங்க. கதிர்ராஜி 2 பேருமே சென்னையில ரூம் எடுத்து தங்குறாங்க. உடனடியா வந்து அவ கோச்சிங் சென்டர் போறதுக்காக வேண்டி கிளம்புறா. கதிர் வந்து வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கதிர் வந்து குளிச்சிட்டு வரான். குளிச்சிட்டு வெளியில வரும்போது அவளை பார்த்ததுமே அழகுல வந்து அப்படியே மயங்கிடுறான். உடனே ராஜியோட கையை பிடிச்சு என்ன நீ இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு வந்து கதிர் வந்து கேட்கறான். இது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ராஜி என்ன சொல்றதுன்னு தெரியாம வெக்கத்துல வந்து இருக்கா. அப்ப ராஜி வந்து வெக்கப்பட்டு வெளியே போக வந்து ட்ரை பண்றா. அப்ப அவளோட கையை பிடிச்சு எடுத்து கதிர் ராஜி வந்து கட்டி அணைக்கிறான். அந்த காதல் வந்த நிமிஷம் பாத்தீங்கன்னா 2 பேருமே இன்னும் நெருக்கமாகுது. இது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ராஜி இன்ப அதிர்ச்சியில வந்து இருக்கா. அப்ப அவன்கிட்ட வந்து கிளாஸ்க்கு வந்து டைம் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப கதிர் சுயநிலைக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா கதிர் வந்து ஒரு விஷயத்துல வந்து கிளியரா இருக்கான். அவன் படிப்பு தான் வந்து முக்கியம் அப்படின்றதுல. அதுக்கப்புறம் 2 பேருமே ஆட்டோல கோச்சிங் சென்டர் வந்து இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ராஜியோட படிப்பு தான் முக்கியம் அப்படின்றதுல வந்து கதிர் வந்து தெளிவா இருக்கிறனால தான் அவளை வந்து கிளாஸ்க்கு அனுப்பி வைக்கிறான். இதுதான் வந்து கதிரோட மெச்சூர் லவ் வந்து காட்டுற சீனே. பாண்டியன் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கோமதிக்கு வந்து புரிஞ்சிருது. இனி நான் ஏதாவது செய்யலைன்னா இந்த வீட்டுல வந்து எனக்கு இடமே இல்லை அப்படின்றது. அதனால தான் கோமதி எடுக்கிற முடிவு தான் நாடகம். இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு வந்து டிசைட் பண்றா. இங்க கோவத்துல இருக்கிற பாண்டியன் வந்து சமாதானம் செய்யறக்க வேண்டிய பல வழியில வந்து கோமதி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து கடைக்கு போய் பார்த்தா டென்ஷன் ஆகுறனால வீட்லயே பாண்டியன் வந்து கவுக்க பிளான் போடுறாங்க. திடீர்னு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க கோமதி. இதனால சரவணன் பாத்தீங்கன்னா பயந்து போய் என்னாச்சுமா அப்படின்னு வந்து கேட்கறான். நேத்து நைட்ல இருந்து உடம்பு சரியில்லடா அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே சரவணன் நேத்தே சொல்லியிருக்கலாமா நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பேன்ல அப்படின்னு வந்து சொல்றான். பாண்டியன் இது எல்லாமே சைலண்டா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கோமதி வந்து என்ன சொல்லலான்னு பாத்தீங்கன்னா என்ன பார்த்து இங்க யாருடா இருக்கா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தானே என்னை பாத்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்ட்ரா பிட் எல்லாமே போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நோட் பண்ற அரசிக்கு அம்மா வந்து நாடகம் போடுறது வந்து தெளிவா வந்து புரியுது. அப்ப சரவணன் வந்து கடைக்கு போக பாண்டியன் வந்து கூப்பிடுறாரு. அப்ப சரவணன் வந்து என்ன சொல்லலான்னு பாத்தீங்கன்னா அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு வந்து சொல்றான். சரவணன் வந்து அம்மாக்காக கடைக்கு போக தயங்கும் போது பாண்டியன் சொல்ற அந்த பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்காக கடை இழுத்து பூட்டிட்டு இருக்க முடியுமா அப்படின்றதுதான். பக்கத்துல ஆட்டோ இருக்கு வேணும்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரட்டும் நீ கடைக்கு கிளம்புடா அப்படின்னு வந்து சொல்றாரு. இது கிட்ட கோமதிக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு. இது ஒரு கடுமையான வார்த்தையா தான் வந்து இருக்குது. ஆனா இதுக்குள்ள இருக்கிற உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் வந்து இன்னுமே உடையாத கோபத்தில் தான் வந்து இருக்காரு அப்படின்றது அர்த்தம். பாண்டியனுக்கு கோமதி மேல இன்னும் கொஞ்சம் கூட இறக்கமே வரல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவ வந்து என்னோட நம்பிக்கை வந்து உடைச்சிட்டாலே அப்படின்னு அந்த ஃபீலிங்ஸ்ல தான் வந்து பாண்டியன் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டியன் சரவணன் 2 பேரும் வந்து கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் அரசு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீ நடிக்கிறேன்னு எனக்கே தெரியுதுமா அப்பாவுக்கு தெரியாதா இதெல்லாம் விட்டுட்டு ரொமான்டிக்கா ஏதாவது பண்ணுமா அப்படின்னு ஐடியா வந்து கொடுக்குறா. இந்த மாதிரி அரசி சொல்றனால இவன் மேல வந்து ரெஸ்பெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வருது. அவ அம்மாவுக்கு வந்து இவ வந்து எதிராவே இல்ல. உண்மை பக்கம் வந்து நின்னுட்டு இருக்கா. இந்த பக்கம் ராஜி வந்து கோச்சிங் சென்டர் கூட்டிட்டு வந்த உடனே அவளுக்கு பேனாவை வந்து கதிர் வந்து கொடுக்குறான். அப்ப ராஜிட்ட வந்து ஃபீஸ் நினைச்சு கவலைப்படாத நீ கிளாஸ்க்கு போ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றான். அது மட்டும் இல்லாம கிளாஸ் முடிஞ்சு போற வரைக்கும் வேற எதுலயுமே கவனத்தை வந்து செலுத்தாம இருக்கணும் அப்படின்னு கதிர் வந்து மனசுக்குள்ள வந்து நினைச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல மீனா தான் வந்து ஹைலைட்டே. செந்தில் வந்து கோவத்துல வந்து பேசினாலுமே மீனா வந்து உடையவே இல்லை. அவ சொல்ற அந்த வரி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் தப்பு எதுவுமே செய்யல இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்றான். மீனா ஆஃபீஸ்க்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. செந்தில் வந்து உன் புருஷன் வந்து பேச மாட்டேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கிட்ட பேச ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கியா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு மீனா என்ன சொல்றான்னா அத்தை பண்ணது சரின்னு உங்களுக்கு தெரியும் அங்க நான் இருந்ததுதான் பிரச்சனை அதுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு மேல நான் எதுவுமே வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். இது சத்தம் இல்லாத மாதிரி தான் வந்து தெரியும் ஆனா ரொம்ப சக்தியான பதில் தான் இது. இதனால கடுப்பாகிற செந்தில் என்ன பண்றான்னா மீனா செஞ்சு வச்ச சாப்பாடை வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அதுக்கு மீனா வந்து கவலைப்படாம என் கூட வேலை பாக்குறவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிடுறான். இந்த இடத்துல தான் மீனா கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இந்த சம்பவத்தால செந்திலுக்கு வந்து இன்னும் வெறி அதிகமாகுது. இந்த எபிசோட்ல சொல்ற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவர்ல வந்து தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அது வந்து காதலாலேயோ நாடகத்தாலேயோ வந்து சரி செய்ய முடியாது. உண்மைதான் ஒரே வழி. பாண்டியனோட மனசு வந்து மாறுமா கோமதியோட நாடகம் வந்து பழிக்குமா உறவுன்னு பாத்தீங்கன்னா மன்னிப்பா இல்ல தண்டனையா பாண்டியன் எடுத்த முடிவு என்ன ஒரு முடிவு ஒரு குடும்பத்தை வந்து மாத்த போகுது. அரசி சொன்ன அந்த ஐடியா கோமதி வந்து காப்பாத்துமா இல்ல சிக்க வைக்குமா காதல் வந்து ஜெயிக்குமா கோபம் வந்து வெல்லுமா இதுக்கப்புறம் நடக்க போறது என்னன்றது இனி வர எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.